மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜகவினர் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியிருக்கிறார்கள். அதற்கு தற்போது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சாலை மறியலிடப்பட்ட பாஜகவினரும் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பாஜக மூத்த நிர்வாகி திரு நாராயண் திருப்பதி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். வணக்கம். இணைப்பில் வந்த மிக்க நன்றி. இப்போ இந்த கைது நடவடிக்கை, கையெழுத்து இயக்கம், இதை பற்றி உங்களுடைய ஃபர்ஸ்ட் பார்வை சார், உங்களுடைய முதல் பார்வை. இல்ல, ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு சுதந்திர இந்தியாவில ஒரு குழந்தைகளுக்கு, குறிப்பாக ஏழை கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய பொது அறிவை அளிக்கக்கூடிய மூன்றாவது மொழியை கற்றுக் கொடுக்க முடியாது என்று இந்த திராவிட மாடல் திமுக அரசாங்கம் பிடிவாதம் பிடிப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சமூக நீதி என்பது எல்லோருக்கும் எப்பொழுதும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் காசு கொடுத்து கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மட்டும் நாங்கள் பல மொழிகளை கற்றுக் கொடுப்போம் என்று சொல்லும் இந்த அரசு, அவர்களுடைய தனியார் பள்ளிகளிலே கற்றுக் கொடுக்கும் அரசு, ஏழை கிராமப்புற பள்ளி மாணவர்களுக்கு இந்த மூன்றாவது மொழியை அல்லது அவர்களுக்கு தேவையான மொழியை கற்றுக் கொடுப்பதற்கு தயங்குவது ஏன்? எதற்காக இந்த ஓரவஞ்சனை? இதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை நாம் கேள்வி கேட்கும் பொழுது இந்த அரசாங்கம் சிறைபிடிப்பது, கைது செய்வது என்றெல்லாம் நடவடிக்கை எடுப்பது என்பது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. இந்த திராவிட மாடல் அரசாங்கம் விரைவில் அகலும். சார், நாராயண திருப்பதி சார், இப்போ இதில் நீங்கள் சொன்னீங்க இது கற்றுக் கொடுக்க மறுக்கிறார்கள். ஆனால் தமிழக அரசு சொல்லக்கூடிய ஸ்டாண்ட் நிலைப்பாடு என்னன்னா, நாங்கள் எங்கேயுமே எதையுமே சொல்ல, நீங்கள் திணிக்க வேண்டாம் அப்படிங்கிற சொல்ல, எந்த மொழிக்கும் விரோதமானவர்களோ எந்த மொழிக்கும் எதிரானவர்களோ கிடையாது. நீங்கள் எல்லா மொழியும் கற்றுக்கலாம், அதற்கான எல்லா வாய்ப்புகளும் இங்கே இருக்கு அப்படிங்கிறது. இங்க இருக்கக்கூடிய ஹிந்தி பிரச்சார சபா இங்க எத்தனை இருக்கு, அது லிஸ்ட் போட்டிருக்காரு. இதே மாதிரி வட மாநிலங்கள்ல எத்தனை இருக்கு? ஏன் இது போன்ற ஒரு ஓர வஞ்சனையை மத்திய அரசு எடுத்து சொல்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுப்பி இருக்கிறார். நீங்க பாத்திருப்பீங்க. நான் கேட்பது, தனியார் பள்ளிகள்ல பயிலக்கூடிய சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் பள்ளிகள்ல பயிலக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கு தேவையான மொழியை கற்றுக்கொள்ள முடிகிறதா இல்லையா? அதே போல திமுகவினுடைய முதல் குடும்பத்தில் நடத்தக்கூடிய சன்சென் பள்ளியில பல மொழிகள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றனவா இல்லையா? ஆனால் இதையெல்லாம் நாங்கள் மற்ற அரசு பள்ளிகளுக்கு கொடுக்க மாட்டோம் என்று சொல்வது அவர்களை கட்டாயப்படுத்தி இரு மொழிகளை கற்க வைப்பது தானே. அப்ப நீங்க இந்தி பிரச்சார சபால படிங்கன்னா அப்போ சன்சைன் ஸ்கூல்ல கற்றுக் கொடுக்காதீங்க. உங்களால் முடிந்தால் சன்சைன் ஸ்கூல்ல இரு மொழியை, ஆங்கிலமும் தமிழும் தான் கற்றுக் கொடுப்போம் என்று சொல்லுங்கள். மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார் என்று பார்ப்போம். இதுதான விஷயமே. அப்போ உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய பள்ளிகள்லையும் நீங்கள் செய்வதை ஏன் நீங்கள் அதை ஏழை அரசு பள்ளி மாணவர்கள் கொடுக்க மறுக்கிறீர்கள் என்பதுதான் கேள்வி. அதற்கான பதிலை அவர்கள் சொல்ல மறுக்கிறார்கள். கேட்டால் எங்களுடைய அரசு, தமிழக அரசுக்கு இருமொழி கொள்கை தான் என்று சொல்றார்கள். அது எப்படி இருமொழி கொள்கை? ஒரு 50% மாணவர்களுக்கு வேறு மும்மொழி கொள்கை, 50% குழந்தைகளுக்கு இருமொழி கொள்கை என்பது எப்படி சரியாகும்? அதுதான் நம்ம கேள்வி கேட்கிறோம். ஓகே சார், மிக்க நன்றி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி.